வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 23வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் 221வது கேள்வி பாருங்க. அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதற்கு சுற்றுவேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். கரெக்டா? அரைவட்ட வடிவிலான புல்வெளி வடிவம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரைவட்டம். என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சுற்றி வேலி அமைக்க போறாங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். வேற ஒன்றும் இல்லை. அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சு அது கூட இந்த 12 பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வால்யூம் இதுக்கான ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதுல இந்த ஏரியாவுக்கான ஃபார்முலா சொல்லும்போது நான் என்ன அந்த ஃபார்முலாஸ்க்கான ஷார்ட்கட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய குரூப்லையும் நான் உங்களுக்கு போடுறேன், வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்லையும் போடுறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப எளிமையாயிடும். இப்போ இந்த அரைவட்டத்தினுடைய அதாவது பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிளுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. 36/7 இன்ட்டு ஆர் இல்லை தான் ஃபார்முலா. மெயின் ஃபார்முலா ரொம்ப பெருசு. ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் 2 வரும். எக்ஸாக்டான ஃபார்முலா இதுதான். இதில் நீங்கள் கொண்டு வந்து அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போதும், ரொம்ப நேரம் ஆகிடும் போட்டிங்கன்னா. ஆனால் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அரைவட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா 36/7 இன்ட்டு ஆர். இதே மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கால்வட்டம் கண்டுபிடிக்கிறதும் சொல்லியிருக்கோம். இந்த காலை எழுந்தவுடன் கணக்கிலேயே இதே மாதிரி கால்வட்டத்துக்கு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ பாருங்க 36/7 இன்ட்டு ஆர் ரேடியஸ். இங்கே நல்லா கவனிச்சுக்கணும். டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் ஏ செமி சர்க்குலர் பிளாட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ டயாமீட்டர் 70னா ரேடியஸ் அதில் பாதி, 70ல் பாதி 35. அப்போ ரேடியஸ் என்ன கிடைக்கும்? 35. புரிஞ்சு முடியுதா? 36/7 இன்ட்டு 35. அப்போ 7 1s are 7, 7 5s are 35. பெருக்கணும் அப்படின்னா 5 30, 3 15 3 18, 180. இது சுற்றளவு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 12 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வர ஆன்சர் என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு 12 பெருக்கணும்னா 0 18 8 16 216. ஸோ 2160. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2160. முடிஞ்சு பாருங்க. இந்த பெருக்கெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ணணும். இப்போ இந்த இங்கே கூட பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் பெருக்குனீங்க, 12ஆம் வாய்ப்பாட்டில் பெருக்குனீங்கன்னா 12ஆம் வாய்ப்பாடுலாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். 10லேருந்து 20க்குள்ளாடி 2 நம்பர் இருக்கு அப்படின்னா அதை எப்படி ரொம்ப எளிமையாக பெருக்கிறது, மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக் எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் எங்கள் நம்பரை பார்த்த உடனே டக்குன்னு 216 போட்டது. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம பிளேலிஸ்ட்டில் தனியாகவே கொடுத்துருக்கோம். நான் அதோட லிங்கையும் கூட நம்மளுடைய குரூப்பில் அனுப்பி விடுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடும். சரிங்களாம்மா? ஸோ அரைவட்டத்துடைய இது இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னதை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா இந்த விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது அரைவட்டத்துடைய சுற்றுலா கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப எளிமையான ஒரு வழி. சரிங்களா? ஓகே, நான் இங்கே உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக இன்னொரு சம் தரேன். வழக்கமாக நம்ம ஒவ்வொரு சம்முக்கும் தரோம் இல்லைங்களா, ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி இங்கே ஒரு ஹோம்ஒர்க் தரேன் பாருங்க. இதே விஷயம்தான். அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் இங்கே நம்ம 70 மீட்டர் சொல்லியிருக்கோமா, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 140 மீட்டர். அதே மாதிரி சுற்றுவேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் செலவு என்ன? புரியுதா? அரைவட்ட வடிவிலான புல்வெளியோடைய விட்டம் நம்ம கொடுத்துருக்கிறது. இதுவும் என்ன தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கேன். விட்டம் 140 மீட்டர். செலவு என்ன சொல்லியிருக்கேன்னா 15 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இப்பவே போட்டுருங்க. இதை போடும்போதே கீழே சப் கொஸ்டின் இப்போ 221 அப்படின்னா 221 பி அப்படின்னு போட்டு கூட நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. ஏன்னா ஒரே மாடலில் 2 கொஸ்டின் பார்க்கறது நல்லது தான். சரிங்களாமா? அடுத்ததான் 222. ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. கூடாரத்தின் மொத்த உயரம் 49 மீட்டர். அதன் அடிப்பக்கத்தின் விட்டம் 42 மீட்டர். உருளை பாகத்தின் உயரம் 21 மீட்டர். மேலும் ஒரு சதுர மீட்டர் கித்தான் துணியின் விலை ரூபாய் 12.50 எனில் கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் விலையை காண்க. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய கொஷின். நான் உங்களுக்கு இங்கே டயராம் போட்டே சொல்லி தந்திருக்கேன் பாருங்க. இது நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதோட கடைசியில் இது எதுவுமே நான் எப்படி உங்களுக்கு ஷார்ட்கட்டில் பண்ணுறது, இது எதுவுமே இல்லாமல் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஏன் ஃபர்ஸ்டே ஷார்ட்கட்டில் சொல்லாமல் மெத்தடாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். நம்ம ஷார்ட்கட்டில் போட்டோன்னா ஒரு 30 செகண்ட்லாம் இல்லை, 3 செகண்ட் வேலை இது ஷார்ட்கட்டில் போடும்போது. ஆனால் மெத்தடாக போடும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மெத்தடை தெரிஞ்சிருக்கணும். அதனால் கண்டிப்பாக இதை ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வழியில் உள்ளது. உங்களுக்கு இதை தான் இங்கே பக்கத்தில் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். கீழே ஒரு உருளைக்கு மேலே என்ன இணைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கூம்பு இணைஞ்ச மாதிரி இருக்குது. ரைட். அது கூடாரத்தின் மொத்த உயரம் 49 மீட்டர்.
இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 49 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய அடிப்பக்கத்தின் விட்டம் 42 மீட்டர். இந்த அடியில் இருக்கு இல்லையா, அடியிலேயே எது மாதிரி சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கும். இதோட விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 42 மீட்டர். நமக்கு விட்டம் தேவையில்லை, ஆரம் தான் தேவை. அப்போ இந்த விட்டத்தை விட்டுலாம். அப்போ இது என்னவாயிடும், ஆரம் 21 மீட்டர். அதுதான் உருளை பாகத்தின் உயரம் 21 மீட்டர். இந்த உருளை இருக்கு இல்லையா, இதோட உயரமும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21 மீட்டர். மொத்தமாக 49. அதில் இந்த உருளைக்கு மட்டும் 21, மொத்தம் 49. உருளைக்கு மட்டும் 21னா அப்போ இந்த கூம்புக்கு மட்டும் என்ன ஆகிடும் பாருங்க, 49ல் 21 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 28. ஸோ இந்த கூம்போட ஹைட் என்னவாயிடும் அப்படின்னா 28ன்னு ஆகிடும். அதே மாதிரி அடியில் இங்கே 21 மீட்டர் அப்படின்னா இங்கேயும் எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னா 21 மீட்டர் தான் இருக்கும். சரியா, அடுத்தது கித்தான் துணியோட எதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த உருளைக்கும் கூம்புக்கும் வலைபரப்பு, ஏன்னா ஒன்றும் இல்லை, துணியை வச்சு ஒரு டென்ட் போடுறாங்க. அவங்க சொல்றது புரியுதா, டென்ட் இப்படி இந்த பக்கம் இப்படி சுற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டென்ட் போடுவாங்க. அந்த டென்ட்டோட துணியோடைய காஸ்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டுத்துக்கும் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. எதுக்கு, உருளைக்கும் கூம்புக்கும் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். உருளையினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πRH, கூம்போட வலைபரப்புக்கான ஃபார்முலா πRL. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வர காஸ்ட்டோட நம்ம 1250 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, வர வேல்யூட. இப்போ இதில் பாருங்க, இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு, பை வெளியே எடுத்துடலாம். இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு, 6 வெளியே எடுத்துடலாம். பையை 6 வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 2H. பையை 6 வெளியே எடுத்தோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், L. அப்போ பாருங்க, பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்கோம், ஆரம் 21. அப்போ இன்ட்டு 21 இன்ட்டு 2 இன்ட்டு H. ஹெச்ங்கிறது இது உருளையோடது, கரெக்டா. உருளையினுடைய ஹைட் எவ்வளோ வச்சிருக்கோம், 21 ப்ளஸ் எல்லுங்கிறது கூம்போட சாயுயரம். கூம்போட சாயுயரன்றது தோ இருக்கு பாருங்க, இது. அப்போ சாயுயரம் நமக்கு தெரியாது, ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது இந்த உருளையினுடைய உயரம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம கூம்போட உயரம் கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டா. ஆனால் நமக்கு தேவை வலைபரப்புக்கு வரும்போது சாயுயரம் எல் தேவை. அப்போ எல்லுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம், L² = H². எல் தேவைன்னா R² + H². ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்க, இங்கே ஆரம் 21, 21 ஸ்கொயர் பண்ணி 28 ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அது எதோட ஸ்கொயர்னு பார்க்கலாம், ஒரு ஐடியா. ஆனால் அவ்வளோலாம் கஷ்டப்படவே படாதீங்க. இதுக்கும் நம்ம முன்னாடியே ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம். அதான் சொல்கிறேன், நம்ம சொல்கிற கொஸ்டின் எல்லாமே ஒன்றுத்தோட ஒன்று கண்டினியூஷன் தான். நீங்கள் லைனாக டெய்லியும் பார்த்து ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் ஈஸியாக இருக்கும். என்னன்னா, இது ஒரு செங்கோண முக்கோணம், கரெக்டாக. செங்கோண முக்கோணத்தில் நம்ம ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கோம், 3, 4, 5. இந்த செட் ஆஃப் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 3, 4, 5. இதில் 3, 4ன்னு வேல்யூ கொடுத்துருந்தா இன்னொரு ஆன்சர் 5ஆக இருக்கும். அதே மாதிரி இது எந்த நம்பரால் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ பெருக்குறீங்கன்னா இது 3த்தையும் நான் 7ஆல் பெருக்கிறேன். 7ஆல் பெருக்குன்னா 3 7 21, 4 7 28, 5 7 35. இப்போ இந்த நம்பர்ஸ் தான் இங்கே இருக்கான்னு பாருங்க. ஆரம் 21, உயரம் 28, 21 28. அப்போ கண்டிப்பாக சாயுரம் என்னவா தான் இருக்கும்னா 35ஆக தான் இருக்கும். ஸோ எல்லோட வேல்யூ 35. புரியுதா உங்களுக்கு? எதை ஞாபகம் வச்சுக்கணும், 3 4 5 ஒரு செங்கோண முக்கோணம் வந்தாலே, அதில் இந்த கூம்பு மாதிரி வந்தாலே, சரிங்களா, இதில் நமக்கு தேவைன்னாலே இந்த 3 4 5 ஞாபகம் வச்சுட்டா போதும். கரெக்டாக இதோடைய மடங்காக இருக்கிறது மாதிரி தான் அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கேயே கரெக்டாக வந்துருச்சா, நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கடைசியாக ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்னா 35 தான் கிடைக்கும். சரியா? ஸோ இங்கே வருவோம், எல்லோட வேல்யூ 35. அப்போ இங்கே பாருங்கள், 1 7 7 7 21, 22 3 பெருக்குன்னா 66 இன்ட்டு 21 42 + 35. அப்போ கூட்டணும் அப்படின்னா 77. ஸோ 66 இன்ட்டு 77. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 66 77 பெருக்கி பார்த்து என்ன ஆன்சர் வருதோ அது வந்து நம்மளுடைய வலைபரப்பு. இன்னமும் ஆன்சர் முடியல. இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா அது 42 5082ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும், 5082. இது வலைபரப்பு. இது கூட எதை பெருக்கணும் அப்படின்னா 12 ரூபா 50 காசை பெருக்கணும். ஸோ இன்ட்டு 12 50. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 63525ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய மெத்தடாக போடணும்னா பாருங்கள், இதுக்கு ஆன்சரை பார்த்துருங்க. 63525 எங்கே இருக்குது, இதோ இருக்குது, ஆப்ஷன் சி தான் இதற்கொண்டான ஆன்சர். இது மெத்தடாக போடுறது ஆச்சா. எப்படினாலும் ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கும். சரியா? ஸோ இவ்வளோ நேரம் போட்டு நான் சம்ம சொல்கிறதுக்குள்ளே நான் 2-3 கொஷின்ஸே எழுதிடுவேனே, வேறு கொஷின்ஸே இல்லை மேத்ஸ்லேயே வேறு 2 சம் போட்டுருவேனா, உண்மைதான். ஆனால்
இவ்வளோ தூரம் டைம் செலவு பண்ணாமல் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னால 3 செகண்டில் ஆன்சர் சொல்லலான்ட்டு. எப்படி சார் அப்படின்னா, நம்ம அதுக்கும் தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி வால்யூம் போடும்போது எப்படி ஷார்ட்கட்டில் ஆன்சர் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப முன்னாடி ஒரு 1 or 2 years பிஃபோராகவே ஒரு 10 கொஷின் எடுத்து எவ்வளோ ஈஸியாக ஆன்சர் போடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். எப்படி போடலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இவங்க இது மாதிரி உருளை, கூம்பு இது மாதிரிலாம் கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நமக்கான ஆன்சர் வலைபரப்போ இல்லை கனலவோ கேட்கும்போது ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 11ஆல் வகுபடக்கூடியதாக இருக்கும். எந்த நம்பரால் வகுபடக்கூடியதாக இருக்கும்? 11ஆல். அப்போ 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுபடணும்னா ரூல் அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். டிவைசிபிலிட்டி ரூலில் சொல்லியிருக்கோம் பாருங்க. ஒரு நம்பர் 11ஆல் வகுபடணும்னா 1 விட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். இப்போ தான் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறேனே, 1 விட்ட நம்பர் 6 5 11, 11 ஒரு 2 13, மீதி இருக்கிற 1 விட்ட ஒரு நம்பர் 3 5 8. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 13ல் 8 போயிடுச்சுன்னா 5. ஆன்சர் ஆக்சுவலாக என்ன வரணும்னா 0 வரணும், இல்லைனா 11 வரணும். 1 விட்ட ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணுறோம், வர 2 ஆன்சரையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 0வோ இல்லை 11ஓ வந்துருச்சுன்னா அந்த நம்பர் 11ஆம் வாய்ப்பாட்டில் டிவைட் ஆகும். ஆனால் இது பாருங்க 11ஆம் வாய்ப்பாட்டில் டிவைட் ஆகாது, ஏன் மீதி 5 வருது. அப்போ இது ஆன்சர் இல்லை. அடுத்து இங்கே வாங்க, 6 3 9, 9 2 11, இங்கே 5 5 10, 11ல் 10 போயிடுச்சுன்னா 1. இங்கேயும் 0 இல்லைனா 11 தான் வரணும், வரல. ஸோ இது ஆன்சர் இல்லை. இதில் பாருங்கள் 6 5 11 2 13, 5 3 8, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 5. அப்போ இதுலேயும் வரல பாருங்கள், இதுவும் ஆன்சர் இல்லை. இங்கே பாருங்கள் 6 5 11 5 16, 3 2 5, 16ல் 5 போயிடுச்சுன்னா 11. நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் வருதா? ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு உண்டான சரியான விடை. முடிஞ்சு இதுக்கான ஒரு 3லேருந்து 5 செகண்ட் ஆனால் அதிகம். நான் உங்களுக்கு சொல்கிறேன்றதால இவ்வளோ டைம் ஆகுது. 11ஆம் வாய்ப்பாட்டில் வரலாம், டக்கு டக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம். சரிங்களா சார்? இப்போ இவ்வளோ ஈஸியாக முடியுது இல்லை, எங்களுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டு வளன்னு அவ்வளோ விஷயங்களை இதோ பாருங்க, இந்த பேஜ் ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க. ஏகப்பட்ட விஷயம். ஒன்று ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், உருளைக்கும் கூம்புக்கும் வலைபரப்புக்கு. அடுத்ததாக சாய் உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சாய் உயரத்துக்கு அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு மொத்தத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பெருக்கி எதுக்கு சார் போடணும் அப்படின்னா, சப்போஸ் இங்கே 2 ஆன்சர் 3 ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கேட்காமா, 2 3 ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி கொடுத்துருந்தா வேற வழியே கிடையாது. நம்ம கரெக்டாக என்ன செஞ்சாகணும், இந்த மாதிரி போட்டு தான் போட்டாகணும் பாருங்க. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு 2யும் சொன்னது. நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து பண்ண முடியுதான்னு பாருங்க. 11ஆம் வாய்ப்பாட்டிலேருந்து ஒருவேளை இங்கே வந்த மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் நிற்குதுன்னா வேலை முடிஞ்சிடுச்சு, ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற வழியே கிடையாது, இந்த மெத்தடு தான். சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு 2யுமே சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் கட்டாயம் 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மட்டும் போதும், அதோட விட்டுலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சரியா? ஓகே. அடுத்ததாக 223. ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி விகிதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டு பாருங்க, 9,000 ரூபாய். முதல் வருஷம் எவ்வளோ? 10%. அப்போ 10%னா ஒரு 0 விட்டுணும். கரெக்டாக? 9,000ல் என்ன பண்ணிடணும்? ஒரு 0 விட்டுணும். மீதி எவ்வளோ? 9,000. அப்புறம் எடுத்து ஆட் பண்ணுறேன், 9,900. ரெண்டாவது வருஷம் எவ்வளோ வட்டி வீதம்? 12%. அப்போ 9,900ல் 12% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இதில் பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 10%னா 990, அதுலேருந்து 12% கண்டுபிடிக்கலாம். நான் 1% எடுத்துக்கிறேன். 1% 2 0 விட்டணும். அப்போ 1%னா 99. நமக்கு 12% தேவை. அப்போ 99 × 12 பாருங்க. அப்போ 9 12 108, 9 12 108, 118, 1188 ரூபாய். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி மட்டும்தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, முதல் வருஷம் 900 ரூபாய், ரெண்டாவது வருஷம் 1188 ரூபாய். அப்போ வட்டியை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். எவ்வளோ கிடைக்குது? 2088 ரூபாய் வட்டி. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 8 8 9 1 10 11,088. ஸோ 9,000 வந்து 11,088 மாறுது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னும் பார்த்துக்கலாம். 2088 அப்பயும் அதே தான் வரும். அவங்க வட்டிக்கு எடுத்தாலும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச இந்த 2 வட்டியை மட்டும் கூட்டிக்கிட்டேன். ஏன்னா ஏன் மொத்த தொகை தேவை, மொத்தமாக எவ்வளோ ஆகுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த அமௌண்ட்டு தேவை, எனக்கு வட்டி மட்டும்தான் தேவைன்றதால அது 2 மட்டும் ஆட் பண்ணி ஆன்சர் ஆனதை சொல்லிட்டேன். நம்ம புரிஞ்சு முடியுதா? சரியா? அடுத்ததான் கேள்வி எண் 224. ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 8,880 4 ஆண்டுகளில் ரூபாய் 7,920 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க. இந்த மாடல் ஏற்கனவே கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது என்ன மட்டும்தான் பார்த்துருப்போம் அப்படின்னா அசல் மட்டும் என்னன்றதை பார்த்துருப்போம். இங்கே அழகாக வட்டி வீதத்தையும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 6 ஆண்டுல 8,880 மாறுது. மெத்தடாகவும் போடலாம், ஆல்ரெடி நம்ம மெத்தடாகவும் சொல்லி தந்திருக்கோம். ஆனால் இங்கே அசலும் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆப்ஷன்லேருந்தே வரும். இப்போ பாருங்க, அசல் எவ்வளோ? 6,000. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? 2 0 விட்டுருவோம். அப்போ 60 இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8.
இன்ட்டு 8 இன்ட்டு எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க 6 வருஷம். அப்போ இன்ட்டு 6 பெருக்கி பாருங்க. இதை பெருக்கணும்னா 6 6 36 360 இன்ட்டு 8 கரெக்டாக. நான் இது எல்லாத்தையும் பெருக்கிட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் பெருக்கலாம். 0 6 8 48 மீதி 4 3 24 2880. ஸோ அமௌண்ட் எவ்வளோ சொன்னோம் 6000. 6000 ஒரு 2880 கூட்டணும்னா என்ன கிடைக்குது 8880. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். அதே மாதிரி 4 வருஷம். அப்போ 60 ஏன்னா 2 0 விட்டுறோம். வட்டி வீதம் 8 இன்ட்டு 4 வருஷத்துக்கு 4 6 48 480 இன்ட்டு 4 0 8 32 2 16 3 19 கூட ஒரு 6000 அசலை சேர்க்குறேன். அப்படின்னா 7920 என்ன சொல்லியிருக்காங்க அதே 7920 முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சப்போஸ் இதில் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வரலன்னா அடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடுவே தான் அடுத்ததுக்கு போனேன். மீதி எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வராது தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோன்றதால நான் உங்களுக்கு ரெண்டுத்தையுமே போட்டு காட்டிட்டேன். இப்போ புரிஞ்சு முடியுதா? மெத்தடாக போட்டாலும் ஈஸி தான். நம்ம அதையும் ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த மாடலில் ஒரு 2 3 கொஸ்டின் சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே உங்களுக்கு இது ஈஸியாகவே முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? இவ்வளோதான். நீங்கள் அவன் அசலும் கொடுத்துட்டாங்க, அவங்க வட்டி விதமும் கொடுத்துட்டாங்க, வருஷம் மேலேயே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சுன்னா வேலையே முடிஞ்சிச்சு. தாராளமாக இதெல்லாம் போடலாம். இதில் நீங்கள் 2 3 ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் என்ன சார் பண்ணுறதுன்னா இங்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 6 வருஷத்தில் என்ன 4 வருஷத்தில் என்னன்னு ஒரு 6 வருஷத்துக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அடுத்தது 4 வருஷத்துக்கு வரும்போது அது மேட்ச் ஆகாது. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 225. ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் 6 பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பகடையை ஒரு முறை உருட்டுறோம்னாலே டோட்டல் என்ன வந்துடும் அப்படின்னா 6 வந்துடும். 6 பகா காரணி அதாவது 6 எந்தெந்த வாய்ப்பாட்டில் வரும் 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 6ஆம் வாய்ப்பாடு. இதில் எது பகா எண்ணோ அதை மட்டும் எடுத்துக்கணும். 1 பகா எண் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 6 பகு எண், அப்போ அதுவும் வராது. மீதி எத்தனை நம்பர் தான் இருக்குது 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற சான்சஸ் 2. அப்போ மேலே என்ன பண்ணிக்கிறோம்னா 2 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 2 2 3 2 6. அப்போ ஆன்சர் 1/3 முடிஞ்சிச்சு. இப்போ புரிஞ்சு முடியுதுங்களாமா? சரியா? அந்த மாதிரி ஒரு டேவில் 10 கொஸ்டின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸும் கொடுக்குறோம். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போகிறது மாதிரி தான் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் கலந்து தான் பார்க்கணும். நம்ம முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் பாருங்களேன். ஒரே மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவும் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாலும் அது உங்களுக்கு ரொம்ப இதுவாகிடும். இவ்வளோதான் போல இருக்குது அப்படின்ட்டு. நிச்சயமாக குரூப் 4ல் நீங்கள் நிறைய யோசிச்சு போகிறது மாதிரி தான் இருக்கும். நிறைய டைம் செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்படி டைம் செலவு பண்ணாமல் ரொம்ப ஷார்ட்டாக போகணுன்னா இவ்வளோ கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு இந்த கொஷின் பாருங்களேன். இது ஒன்றுமே இல்லாத ஈஸியான கொஷின். ஆனால் நமக்கு படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இதில் பாருங்கள், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ரூபாய் 4624 முதலமைச்சரின் மாநில நிவாரண நிதியாக செலுத்தினர். ஒவ்வொரு மாணவரும் தனது பங்காக தனது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமான தொகையை கொடுத்தனர் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4624 ரூபா தராங்க. பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ, இப்போ அதுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் 10 ரூபா தராங்க. 15 பேர் இருக்காங்கன்னா 15 பேரும் 15 ரூபா தராங்க. 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரும் 50 ரூபாயே தராங்க. இவ்வளோதான் விஷயமே. ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ ரூபா தராங்க அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், கீழே இருக்கிற நம்பரை 64 பெருக்குனா இந்த ஆன்சர் வருதா, ஸ்கொயர் நம்பராக இருக்கணும், வேறு எதுவும் ஸ்கொயர் நம்பராக வரும். இது பார்த்தீங்கன்னா 64 பெருக்குனா வருதா, அது ஒன்று நம்ம எப்படி முடிவு பண்ணலாம். இங்கே பாருங்கள், நன்னாங்கு 16 பெருக்குனா கடைசியாக 6ன்னு முடியும். ஆனால் இங்கே என்ன முடிஞ்சிருக்கு 4. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை. சரி, 68 இருக்குமா, 8 8 64 கடைசியாக 4ன்னு முடியுது, பார்க்கலாம். 62 இருக்குமா, 2 4 கடைசியாக 4ன்னு முடியுது. 78 இருக்குமா, கடைசியாக 4ன்னு முடியுது. ஸோ 3 திரும்பியே 4ன்னு முடியுது. ஒரு நம்பர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மீதி இருக்கிறதுலேருந்து எப்படி சார் முடிவு பண்ணுறது அப்படின்னா, இப்போ 4624 அப்போ கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஸ்கொயர் நம்பர். ஏன் ஸ்கொயர் நம்பர் இது சொல்லிட்டோம் இல்லையா, ஒரு நம்பரை 2 வாட்டி பெருக்குனா கிடைக்குதுன்ட்டு. சரி, இது எப்படி எந்த நம்பருடைய ஸ்கொயராக இருக்கும். இப்போது 70 ஸ்கொயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 70 ஸ்கொயர் பண்ணோன்னா 7 49 4900. 70 ஸ்கொயர் பண்ணாலே 4900. அப்போ இங்கே என்ன இருக்குது, 4600 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 70 விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ எது வராது, 78 வராது. ஒன்று முடிஞ்சிச்சா, டி கிடையாது. சரி, அடுத்தது பிஆர்சின்றது தான் முடிவு பண்ணணும். 62 68 பார்க்கணும். 65 ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே 5 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ரூல் சொல்லியிருக்கோம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 7 42. 65 ஸ்கொயர் பண்ணால் 4225. ஆன்சர் என்ன இருக்குது, 4600ன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போது இது 65 விட அதிகமாக இருக்கணும். அப்போ 65 விட அதிகம்னா கண்டிப்பாக எது தான் வரும், 68 தான் வரும். 62ங்கிறது 65 விட கம்மி. முடிஞ்சிச்சு. இப்படி முடிவு பண்ணலாம். இல்லை நீங்கள் 68 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? எப்படி பண்ணாலும் ஓகே தான். ஆனால் ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கிறப்ப அது எதோட ஸ்கொயர்னு சூஸ் பண்ணுறதுக்கான ஈஸியான வழி இதுதான். ஏற்கனவே நம்ம 2 3 நாள் முன்னாடி போடும்போதுமே இது மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லியிருப்போம்.
சரிங்களாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 68. ஓகேவா? அடுத்ததா கேள்வி 227. இதனால கவனிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே புதுசான ஒரு விஷயமா இருக்கும். ax² - 28x + 49 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில் a இன் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஏவுக்கு பதில் மதிப்பு போடணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ax² - 28x + 49. கீழே இருக்கிற ஒரு வேல்யூவாக ஏவுக்கு கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ நான் ஏவுக்கு ஃபஸ்ட்டு 1ன்னு போடுறேன். இங்கே 1, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 49 இருக்குது லாஸ்ட்டாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. மெத்தடாக போட்டால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு சின்ன ட்ரிக் தரேன் பாருங்கள். இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த முதல் நம்பருக்கு ரூட் எடுக்கணும், லாஸ்ட் நம்பருக்கு ரூட் எடுக்கணும். 1க்கு ரூட் எடுத்தால் 1, 49 ரூட் எடுத்தால் 7, 1 7 7, வர ஆன்சரை 2ஆல் பெருக்கணும். 7 2 14. இப்படி பெருக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் ரெண்டுத்துக்கும் ரூட் எடுக்கிறோம், வந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், பெருக்கிட்டு அதை டபுள் ஆக்கணும், அதாவது 2ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்குனா வர ஆன்சர் நடுவில் இருக்கிற ஆன்சராக இருக்கணும். என்ன வரணும்? 28. மைனஸ் பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. 28ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? 14. ஸோ கண்டிப்பாக இது ஆன்சர் இல்லை. அடுத்தது ஏவுக்கு பதில் அடுத்த ஆப்ஷன் போட்டு பார்க்குறேன். 2ன்னு போடுறேன். அப்போ 2ன்னு போட்டேன்னா 2க்கு ரூட் எடுத்தால் ரூட் 2 தான். இங்கே 49 ரூட் எடுத்தால் 7 மாற போகிறது இல்லை. அப்போ 7ஐயும் ரூட் 2ஐயும் பெருக்குன்னா 7 ரூட் 2 தான். ஆனால் நமக்கு நடுவில் ரூட்டே கிடையாது. கண்டிப்பாக இதுவும் ஆன்சர் இல்லை. அதே தான் பாருங்கள் 3. ஏவுக்கு பதில் ரூட் 3ன்னு போடுறீங்கன்னா 3க்கு ரூட் எடுத்தால் ரூட் 3, 7 7 ரூட் 3ன்னு கிடைக்கும். நடுவில் ரூட் கிடையாது. அப்போ இதுவும் இல்லை. இதுவே 4ன்னு போடுறேன். ஏவுக்கு பதில் 4ன்னு போடுறேன். இங்கே கடைசி நம்பர் 49ன்னு இருக்குது. ரூட் எடுங்க பார்க்கலாம். 4க்கு ரூட் எடுத்தால் 2, 49க்கு ரூட் எடுத்தால் 7, 7 14. வந்த ஆன்சரை டபுள் ஆக்குறேன், அதாவது 2ஆல் பெருக்கிறேன். 14 2 28. நடுவில் வந்துச்சா பாருங்கள், முடிஞ்சு போச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 4. புரியுதா சார்? இது ஒரு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஈஸியான வழி. ஆக்சுவலாக மெத்தடே இதுதான். சரிங்களா? அந்த மெத்தட் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியான வழியா. ஏவுக்கு வேல்யூ, லாஸ்ட் நம்பர் ரெண்டுத்துக்கும் ரூட் எடுத்துட்டு வர ஆன்சரை டபுள் ஆக்கினா நடுவில் இருக்கிறது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இது a + b² a - b², அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி போடுறது தான். அதுதான் நான் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது இல்லாட்டி என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கி நடுவில் இருக்கிற நம்பர் வர்றது மாதிரிலாம் பிரித்து பார்த்து அப்போ ஆன்சர் சேமாக வருதான்னு பார்க்கணும். அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு இதுதான் ஈஸி. நான் சொல்ல வரது புரியுதுங்களாம்மா? இந்த மாடல்லையும் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அதுதான் 228. ஓர் ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இடையிலக்க எண் 10ஆம் இடையிலக்க எண்ணை போல 2 மடங்காக உள்ளது. இலக்கங்கள் இடம் மாறினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 அதிகம் எனில் கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணை கண்டுபிடிக்க. இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள். ஒரு ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இடையிலக்க எண் 10ஆம் இடையிலக்க எண்ணை போல 2 மடங்காக உள்ளது. முதல்ல 1ஆம் இடம் இலக்குது, 10ஆம் இடம்னு தெரியணும். இது ஒன்ஸு, இது டென்ஸு. கரெக்டா? அவங்க சொல்லியிருக்கிறது இந்த ஒன்ஸில் இருக்கிறது டென்ஸில் மாதிரி டபுள் மடங்காம். 3 6 மாதிரி டபுள் மடங்காக இருக்கணும். இங்கே பாருங்களேன், இங்கே 6, இங்கே 3. 1ஆம் இலக்க எண் யூனிட் த டிஜிட் இன் த யூனிட் பிளேஸ் இஸ் ட்வைஸ் ஆஃப் த டிஜிட் இன் த 10th பிளேஸ். இதை 2ஆல் பெருக்குனா இது கிடைக்கணும். 6 2ஆல் பெருக்குனா 3 வருமா? வராது. அப்போ இது கிடையாது. 3 6. இதை 2ஆல் பெருக்குனா 10th பிளேஸில் இருக்கிறத டபுள் ஆக்குனா 1st பிளேஸ் கிடைக்கணும். 3 2 6 வருது. அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே 9 2s ஆர், அப்போ இது கிடையாது. இங்கே 3 2s ஆர், அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 36ஆக தான் இருக்கும். முடிஞ்சு போச்சு பாருங்கள். நமக்கு வேலையே கிடையாது. இங்கே முதல் ஸ்டேட்மெண்ட்லேயே முடிஞ்சிச்சு. சப்போஸ் இங்கே 2 நம்பர் இருந்திருந்தா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க 48ன்னு ஒரு ஆன்சரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி ஒரு ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் டி 48ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 2s ஆர் 8 டபுள் ஆக்கினா வருது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? திரும்பவும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருக்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இலக்கங்கள் இடம் மாறினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 அதிகம். இப்போ இலக்கங்கள் இடம் மாத்திரேன், 84ன்னு ஆயிடும். அப்போ இதுலேருந்து 27 கழிச்சா பழைய எண் இதை விட இல்லை, இது கூட 27 கழிச்சா கூட்டினா 84 வருதான்னு பார்க்கணும். வராது. இங்கே மட்டும்தான் வரும் பாருங்க. 36 இடம் மாற்றினா 63. 27 கழிக்கிறேன். அப்படின்னா என்ன கிடைக்குது? 6 5 2 போயிடுச்சுன்னா 3 36. மறுபடியும் அதே ஆன்சர் கிடைக்குது பாருங்க. அப்போ அதை விட 27 அதிகமாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே அதுக்கான அவசியமே இல்லை. முதல் ஆன்சர்லேயே முதல் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க. புரியுதுங்களாமா? சரியா? அடுத்ததா 229. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000 உள்ளனர். அவர்களில் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதம் உள்ளோர் குழந்தைகள். ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க. பாருங்க, மொத்தம் 32,000 பேர். அதில் ஆண்கள் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40%. அப்போ 40/100. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத பெருக்கணும்னா 0 0 4 2 8 3 12. ஆண்கள் 12,800 பேர் எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
இங்கே 12,200 இது கிடையாது, 12,000 இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 12,800. அப்போ இங்கே நம்ம ஆன்சரை முடிச்சிடலாம். ஒருவேளை 2 ஆன்சர் 12,800 கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா குழந்தைகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிச்சாகணும். இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். 2 ஆன்சர் கொடுத்துருந்தா அப்போ நமக்கு தேவைப்பட்டிருக்கோம்ல. ஆண்கள் 40, பெண்கள் 25. அப்போ 40, 25, 65. 65 போயிடுச்சுன்னா அப்போ குழந்தைகள் மீது எவ்வளோ இருப்பாங்க? 35%. கரெக்டாமா? ஏன்னா ஒரு முழுசா வருதுன்னா 100%. அதில் 65 போயிடுச்சுன்னா மீதி 35. அப்போ இந்த 32,000ல் 35%. ஸோ 35/100. 0 0 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 0 35 70 105 ஒரு 7 112. அப்போ 11,200 பேர் குழந்தைகள். கரெக்டாக வந்துடுச்சா? சரிங்களா? நம்ம எப்படி வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதனால அவங்க 2 ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம போட்டுருக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வழக்கமாக கேட்குறது மாதிரி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டோம், அதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ 2வதாக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதில் அவங்க பெண்களை விட்டுட்டாங்க இல்லையா? நான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை கேட்குறேன். இதில் பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? நான் உங்களுக்கு கேட்குற 2வது கொஸ்டின் அதுதான். இதில் இந்த 32,000 பேரில் பெண்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கொஸ்டின். அது என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3வதாக இன்னொரு கேள்வி தரேன். அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் கூடுதல் தொகை எவ்வளவு? ஆண்கள் மற்றும் பெண்கள், அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் கூடுதல் தொகை எவ்வளவு? இது 3வது கேள்வி. 4வதா இன்னொரு கேள்வி கொடுக்குறேன். அந்த கிராமத்தில் குழந்தைகளை விட ஆண்கள் எவ்வளவு பேர் அதிகமாக உள்ளனர்? ஸோ 2வது கேள்வி வந்து அந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர், 3வது அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் கூட்டுத்தொகை மொத்த தொகை எவ்வளவு, 4வது கேள்வி அந்த கிராமத்தில் குழந்தைகளை விட ஆண்கள் எத்தனை பேர் அதிகம் உள்ளனர்? இது 4வது கேள்வி. இதில் எந்த மெத்தடில் வேணாலும் அவங்க இந்த 4 கொஸ்டின்லாம் அவங்க கேட்க போகிறதில்ல. ஆனால் இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டினை கூட அவங்க கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே ஒரு கேள்வி, இது ஒரு 3 கேள்வி, மொத்தமாக 4 கேள்வி. இந்த கேள்விகளுக்கும் கீழே கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் என்னன்றதை சொல்லுங்க. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 230. இது ஒரு ஜாலியான கேள்வி பாருங்க. 15, 21, 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் எது? இது நம்ம ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு டைப் வைஸாக வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அங்கே நம்ம இந்த ட்ரிக்கை சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் என்ன இந்நேரம் இவ்வளோ நேரம் நான் பேச வேண்டியதே கிடையாது. அந்த ஏற்கனவே உங்களுக்கு குரூப்லேயும் நான் அந்த ஒவ்வொரு டைப் வைஸாகவே அமைச்சிருந்தேன் இல்லைங்களா? அதை பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் ஆன்சரே சொல்லி முடிச்சிருக்கலாம். அவ்வளோ ஈஸியானது இது, ஒன்றுமே கிடையாது. 15 எப்படி பிரிக்கலாம்? 3 15. அப்போ ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இது வராது, மீதி எல்லாம் வரும். 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 4 5 9 9 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 4 5 9 9 8 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இங்கே 5 5 10 8 18 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 2 ஆன்சர் நிற்குது. 21 21 3 21 ஆல்ரெடி 3ஆம் வாய்ப்பாடு பார்த்துட்டோம். 7ஆம் வாய்ப்பாடு பார்த்தோம் அப்படின்னா வரும். 1 7 7 மீதி 2 3 21 மீதி 3 7 35 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 7 7 14 1 7 7 35 இதுவும் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 27 9 3 27 இதுவும் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இதுவும் 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ 2 ஆன்சர் வந்து நிற்குது. நம்ம அந்த ட்ரிக் சொல்லும் போதே சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக இவங்க 2 ஆன்சர் கூட வராது, ஒரு ஆன்சர்லேயே நின்றும். இப்போ 2 ஆன்சர் வரும்போது 4 இலக்க இயல் எண், 4 இலக்க இயல் எண் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண்ணா 9,999. ஆன்சர் ஒரு இதை விட ஒரு 500 600 குறைஞ்சபட்சம் ஒரு 900. ஏன் அப்படின்னா இந்த 15 21 27 இதுக்கெல்லாம் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 900 சில்லற வரும். சரிங்களா? 900 945 அந்த லெவலில் ஏதோ ஒன்று வரும். அப்போ ஆன்சர் நமக்கு ஒரு 900 நம்பருக்குள்ளே தான் இருக்கணுமே. 9,999 ஒரு 900 நம்பருக்குள்ள, அதாவது 9,000 விட கம்மியாகவே போகாது. 9,000 9,999 தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக எது வராதுன்னா 8,000 சில்லற வராது. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி 9,450. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நமக்கு இங்கேயே முடிஞ்சிடும். 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும்போது 2 ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும்போது அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஆன்சர் 7 வராத மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அப்படியும் 2 இருக்குது அப்படின்னும் போது எல்லா வாய்ப்பாட்லையுமே வந்துடுது. இங்கே என்னென்ன ட்ரிக்கெல்லாம் என்னென்ன நம்பரெல்லாம் நம்ம பிரித்து பார்த்தா வருதோ அந்த எல்லா வாய்ப்பாட்லையும் வந்துடுது. அப்போ அடுத்த ஐடியா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாமே எல்லா வாய்ப்பாட்லையும் வருதுன்னு அர்த்தம். அப்போ இது 2த்துல எது பெருசுன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் மொத்தத்தில் எது பெருசுன்னு பார்க்கக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுலே 9,999 தான் பெருசுன்னு இதை டிக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு 2 ஆன்சர் நிற்குது, எல்லா ரூலுக்கும் கரெக்டாக வந்துருதுன்னா அப்போ நீங்கள் அதில் எது பெருசோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா கூட தேவை கிடையாது. 9,000 வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட தேவையில்லை. சரிங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொன்னது. ஸோ இது 2மே எல்லா வாய்ப்பாட்லையும் வருது. அப்போ இது இடத்துல எது பெருசோ அதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடலாம். நம்ம புரியுதுங்களாமா? சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கான கொஷின்ஸ் முடியுது. அதே மாதிரி ரீசனிங்க்கு நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க இல்லையா? நாளைக்கு நான் மொத்தமாக கலந்த மாதிரி தான் போட போகிறேன். 25வது நாள் போடும்போது 25th டே போடும்போது
அதில் இருக்கிற மொத்த கொஷினுமே நான் எதை பேஸ் பண்ணி தான் போட போகிறேன்னா 10 கொஷினுமே ரீசனிங்லேருந்து தான் போட போகிறேன். சரிங்களா? நிறைய பேர் தனியாகவே ஒரு நாள் போடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 5 இல்லை 6 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாகவே எல்லா கொஷினுமே ரீசனிங்லேருந்து வரது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களாமா? ஓகே, நாளைக்கான கொஷின்ஸோட நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.